Find the equation of the ellipse. Okay. Foci is plus or minus 3 comma 0. Eccentricity is 1 comma 2. Okay. This is the problem 2. First exercise is 5.2. Okay. 2 1. Find the equation of the ellipse. This foci is plus or minus 3 comma 0 and E is eccentricity is 1. So first வந்து eccentricity first foci கொடுத்துருக்காங்க. So this is the ellipse. ஓகேவா. ஸோ foci பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் 3 1 மைனஸ் 3 1. ஓகேவா. ஸோ ப்ளஸ் 3,0 மைனஸ் 3,0. ஓகேவா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா. இதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஓகேவா. ஸோ இங்கே குறிச்சிட்டோம். ஓகே. S is 3,0, S dash is minus 3,0. ஸோ வெட்டிஸ் இஸ் 0, சாரி சென்டர் பாயிண்ட் 0,0 கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகேவா. ஸோ கொடுத்தனா இந்த வெர்டிசஸ் பாயிண்ட்டு தள்ளி இருக்கும் கொஞ்சம். ஓகே. ஃபோக்கஸ் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஓகே. ஸோ எலிப்ஸ் இந்த மாதிரி வரும். ஃபோக்கஸ் பாயிண்ட்ல கொஞ்சம் தள்ளி வரும். திஸ் த வெர்டெக்ஸ் பாயிண்ட். ஓகே. ஏ டஸ் வெர்டெக்ஸ் பாயிண்ட். ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஃபார் த எலிப்ஸுக்கு வந்து என்னது எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர். ஸோ அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ்னாவே ஏ ஸ்கொயர் வந்து எக்ஸ் கீழே வந்துடும். ஓகேவா. ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் இஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ சென்டர் பாயிண்ட் இஸ் 0,0. சி ஆஃப் ஹச் கமா கே இஸ் 0. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஈக்குவேஷன் எப்படி ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மாறிடும். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ஏவும் பியும் வேணும். ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் தெரிஞ்சுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லிடலாம். ஸோ ஏ பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இது சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கை. ஓகே. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கை இஸ் 2c. ஓகேவா. ஸோ சி கமா 0 சி ஈக்குவல் டு ஏஇ கமா 0. அதுமாதிரி மைனஸ் சி கமா 0 மைனஸ் ஏஇ கமா 0 வந்துடும். ஸோ 2c இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் 6. ஸோ சி ஈக்குவல் டு 3. ஸோ நமக்கு வந்து சி வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஓகேவா. இன்னொரு வேல்யூ நம்மளுக்கு தெரியும். சி ஈக்குவல் டு ஏங்கிற ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஓகேவா. சி ஈக்குவல் டு ஏஇ. ஸோ ஏ வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். சி வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 3. இக்கு எக்ஸென்ட்ரிசிட்டிஸ் கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு 1/2. ஸோ 3 டிவைட் பை 1/2 இஸ் ஈக்குவல் டு 6. ஏ ஈக்குவல் டு 6. ஸோ நம்மளுக்கு வந்து எலிப்ஸுக்கு வந்து ஏபிசி இது மூணுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னென்னா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எலிப்ஸுக்கு ஏபிசி மூணுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஸ் நம்மளுக்கு தெரியும் 6. ஓகேவா. ஸோ ஏ ஸ்கொயர் நமக்கு தெரியும். இது மாற்றி எழுதிடும், அரேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. ஓகே. சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். ஓகே. ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 6 ஸ்கொயர், சி ஈக்குவல் 3 ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36 minus 9. Okay. B square is equal to 36 minus 9 is equal to 27. B square is 27. So x square by a square is 36 and b square is 27 is equal to 1. This is the equation of ellipse. Okay. This is simple problem ஒன்று. ஓகேவா. ஃபோக்கை பாயிண்ட் கொடுத்துறாங்க, எக்ஸென்ட்ரிசிட்டி கொடுத்துறாங்க. அதை யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் கண்டுபிடிக்கும். ஈக்குவேஷன் எலிப்ஸ்க்கு என்ன வேல்யூனா ஏஸ்னும் பி வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ சி சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கஸ் பாயிண்ட் தெரியும், சி 2c. ஓகே. அதை பேஸ் பண்ணி அடுத்து சி ஈக்குவல் டு ஏ ரிலேஷன்ஷிப் தெரியும். அந்த ரிலேஷன்ஷிப் ப்ளஸ் ஏபிசிக்கு ரிலேஷன்ஷிப் என்ன சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தெரியும். ஸோ இந்த 3 ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணி இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ.